ஒரு மோகினி பேய்க்காக கட்டப்பட்ட கோயில் பற்றி தெரியுமா? இன்னமும் அந்த மோகினி பேய் அந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இருக்கு. நாக் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் மாக் அப்படிங்கிற ஒரு ஆணும் வாழ்ந்து வராங்க. அந்த பொண்ணு ஒரு பணக்கார பொண்ணு. இவன் பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக இருக்கான். இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் காதல் வந்தது. கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறமா அவன் போருக்கு போக வேண்டிய நிலைமை வருது. ஸோ அதனால பொண்டாட்டியை வீட்டில் தனியாக விட்டுட்டு அவன் போருக்கு போகிறான். ஸோ அவன் தளபதிங்கிறதுனால அவன் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாசமா இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஸோ காலங்கள் போயிட்டே இருக்குது. அவன் திரும்பி வரவே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சிருக்கு. அதனால அவன் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க வேண்டிய காலமும் வந்துருது. ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் பிரசவம் பார்க்க வரவே இல்லை. காரணம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றுக்க மாட்டேன், என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்த காலில் நின்று இருந்திருக்கா. என்னதான் ஒத்த காலில் நின்னாலும் குழந்தை பிறக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிரசவ ஒளி வந்துருச்சு. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்க்கும்போது அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் இறந்தே போச்சு. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு போருக்கு போன அந்த தளபதி தன்னோட வீட்டுக்கு வந்து எப்பவும் போல தான் சந்தோஷப்படுறாங்க. எப்பயும் போல தன்னோட வேலை செய்யலாம். எப்பயும் போல தான் இருக்கான். நார்மலான லைஃப் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஊர் மக்கள் இருக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உன் பொண்டாடி செத்து போச்சு, நீ சோகமே இல்லாமல் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படிங்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி என் பொண்ணு எங்கே செத்து அவரோட வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, நாங்களாம் ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். காலங்கள் போக போக எல்லாருமே இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டென்ஷன் ஊர் மக்கள் கிட்ட சண்டை போடுறாரு. எதுக்கெல்லாம் இப்படி கேட்குறீங்க? என் பொண்டாட்டி என் பிள்ளை செத்து போயிட்டாங்க ஏன் சொல்கிறீங்க? நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் தன்னோட வீட்டை திறந்து காட்டுறான். திறந்து காட்டும் போது பயங்கரமான ஒரு ஷாக். அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள பார்த்த சம்பவம் அப்படி.